அனைவரும் வணக்கம். சற்று முன் இருக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக டிசம்பர் 10, 11, 12, 13 தேதிகளில் இந்த மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அப்படிதான் விட போகிறாங்க. குறிப்பாக எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் மிதமான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக எந்தெந்த மாநிலம் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் எந்தெந்த மாநிலத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விட போகிறோம் தான் இப்போ பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சேரும். உங்க வீடியோக்களை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம், அதாவது IMD என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரியிலேயே டிசம்பர் 13 வரை கனமழை பெய்யும் என எச்சரித்துள்ளது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் ராஜஸ்தான்ல கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவும் நிலவு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதனுடைய முழு நிலவரம் என்னன்னு பார்க்க போனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் கடுமையான அதாவது குளிர் நிலவு வந்த சூழ்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதாக. இந்த ஆண்டு பருவமழை சீசன் கடந்த ஆண்டுகளை விட கணிசமாகவே அதிகமான மழை பொழிவும் கொடுத்துள்ளது சொல்றாங்க. இதன் விளைவாக நாடு முழுவதும் பருவமழை காலம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதே போல பாத்தீங்கன்னா இதன் காரணமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் டிசம்பர் 10, 11, 12, 13 தேதிகளில் பல மாநிலங்களாக கனமழை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது சொல்றாங்க. அதனுடைய விவரத்தை பார்க்க போனீங்களான்னு தமிழ்நாட்டின் வானிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தில் நல்ல ஒரு மழை பெய்ததும் பருவமழை விலகிய பிறகு மழை தொடர்ந்து பெய்து வருகிறது சொல்றாங்க. தற்பொழுது தமிழ்நாட்டுடைய வானிலை மாற உள்ளதாகவும் சொல்றாங்க. இதனுடைய விளைவாக டிசம்பர் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டுடைய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாலே பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ கேரளாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாலே அதே ஒரு வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் அதே தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும், டெல்லியிலும் வானிலை பார்த்தீங்கன்னா ஓரளவு பனி மேகத்துடன் காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டெக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.